என் அன்பு குழந்தையே, நீ கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த இடம் உனக்கு சொந்தமானது அல்ல. நீ எங்கே கிளம்ப வேண்டும், எதற்காக கிளம்ப வேண்டும், இந்த இடம் உனக்கு சொந்தமில்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதனை இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும், நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கென உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை, எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. நமக்கு வரக்கூடிய நேரங்கள் என்னவென்று உணர்ந்துதான் நாம் இந்த வாழ்க்கையில் எதுவரையிலும் தொடர வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். உனக்காக எதுவும் நடக்கும். ஏனென்றால் இந்த பிரத்யங்கரா உனக்காகத்தானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்டதும், இது நாள் வரையிலும் நீ அனுபவித்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று குவிந்து கிடக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல், எந்த விஷயங்களையோ யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்கு தருவதை எல்லாம் இந்த பிரத்யங்கரா சரியாக உன் வாழ்க்கையில் தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அதை அம்மா உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பாள் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, இத்தனை காலமும் என்னவெல்லாம் நமக்கு நடந்தது என்று சொல்லி நீ வருந்திய பொழுதெல்லாம் ஏதோ இந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ என்று எண்ணி நீ வருந்தினாயல்லவா? நாம் இந்த இடத்தில் இருப்பதற்கான தகுதியை ஒருவேளை இழந்து விட்டோமோ, நமக்கு மட்டும் ஏன் மேலும் மேலும் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகிறது என்று நீ நினைத்தாயல்லவா? உன்னுடைய எண்ணம் சரிதான். நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை என்பது உண்மைதான். அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் எங்கு? நீ செல்ல வேண்டிய இடம் எங்கிருக்கின்றது? அம்மா வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள், 1000 கஷ்டங்கள், என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியாத ஒரு மனநிலை. ஏதோ ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோவென்று நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் படுகின்ற கஷ்டங்கள் போதாதா? இதில் வேறு நீ என்னை இங்கு இது உனக்கான இடமில்லை என்று சொன்னால் நான் வேறு எங்கு செல்ல முடியும் என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய குழப்பம் எனக்கு புரிகின்றது. நீ என்ன யோசிக்கிறாய் என்பதனை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நீயும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணமில்லாமல் நடந்து விடுவதில்லை. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு சூழ்நிலை என்ற ஒன்று. இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் கண்டு விடுவாய். எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய். உன்னை சுற்றி நடப்பதும், உனக்காக இந்த வாழ்க்கை தருவதும், நாம் இந்த இடத்தில் இருப்பதனால் நமக்கு என்ன நடந்தது, இந்த இடத்தை செல்ல வேண்டிய சூழ்நிலை யாரால் வந்தது என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை சார்ந்ததாகத்தான் உனக்கு இருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், இவர்களினுடைய உண்மையான மனநிலை என்ன என்பதனையே நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்.
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிசயங்களை எப்பொழுது எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டி வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த இடத்தில்தானே இருந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் என்னவாயிற்று? இந்த இடத்தில் இருப்பதனால் எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகின்றது என்று நீ யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, இதை நான் சொல்லவில்லை. உன் பிரத்யங்கரா நான் வந்து இந்த இடம் உனக்கு சரியில்லை என்று சொல்லவில்லை. நீயாக ஒருவரிடம் புலம்பிக் கொண்டிருந்ததை நான் கேட்டு வந்துதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ என்ன புலம்பிக் கொண்டிருந்தாய்? எனக்கு இந்த இடத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. நடப்பது எதுவுமே எனக்கு சரியாக படவில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை சுற்றிய ஒரு பிரச்சனைகளை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் நான் இருக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பது போலத்தான் இருக்கின்றது. நான் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருக்கின்றது. நான் என்ன நினைக்கிறேனோ அது இங்கே நடப்பதில்லை. நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அது இங்கு கிடைப்பதில்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் வருந்திக் கொண்டிருக்காதே. இந்த இடம் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையே, பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டோமானால், இது இப்படித்தான் என்று நாம் நினைத்து விட்டோமானால், அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்காது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தில் நீ நினைத்தது போல உன்னால் கால் ஊன்றி நிற்க முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் அந்த இடத்தில் நடப்பது தவறு என்பது போலத்தான் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கும். உன்னுடைய மனதிற்குள் இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே உருவாகி கொண்டே இருக்கும். எதையும் தாண்டி உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நிலைத்திருக்க, நல்லபடியாக வாழ வைக்க உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி நீ எதற்கும் கலங்காது. உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாக்கிட நீ பல முயற்சிகளை செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, மனதளவில் உனக்கு நம்பிக்கை இருந்தால், மனதளவில் உனக்கு தைரியம் இருந்தால், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ எந்த இடத்தையும் விட்டு எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உன்னுடைய மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது என்றால், உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்றால், நடப்பது ஒவ்வொன்றுமே என்னவென்று உனக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? என் பிள்ளை, இப்படி ஒரு எண்ணத்தை உனக்குள் விதைத்தது யார் என்று நீ தெரிந்து கொண்டாலே நீ இங்கிருக்க வேண்டுமா, கிளம்ப வேண்டுமா என்பதனை உணர்ந்திடுவாய். இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் நமக்குள் தோன்றிவிடாத அளவிற்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லியுமே சில மனிதர்களினுடைய எண்ணங்களினால் நமக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் நம்மை இந்த இடத்தை விட்டு வெளியேறச் சொல்கிறது என்றால், அவர்கள் நம் மீது ஏதோ ஒரு வன்மத்தை கொண்டுதான் நமக்கு இது போன்ற விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதுதானே உண்மை. நம் மீது தீய எண்ணம் கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. இனிமேலும் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம்
என் பிள்ளை, நீ கலங்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா, நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இனி எந்த இடத்திலும் யாருடைய பேச்சையும் கேட்டு நீ இருக்கின்ற இடத்தை விட்டு கொடுத்து விடாதே. உன்னால் முடியாது என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, அது நல்ல எண்ணத்தில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணத்தில் இருப்பவர்கள் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்த்து உனக்கு அதற்கான தீர்வினை கொடுக்கத்தான் நினைப்பார்களே தவிர சட்டென்று ஒரு நொடியில் எதிர்மறையான வார்த்தைகளை உதிர்த்து விட மாட்டார்கள். சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விட மாட்டார்கள். இவர்களினுடைய இது போன்ற சிந்தனைகளுக்கெல்லாம் முதலில் மதிப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான இடத்தில் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு சரியில்லை என்று ஒருவர் சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக அந்த இடத்தில் விழித்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. விழித்து கொண்டவர்கள் மட்டுமே இங்கு பிழைத்து கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே ஓடத்தான் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை எது, தீமை எது என்று உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை உனக்கு இவர்கள் கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வர உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அல்லவா? இதிலிருந்து வெளிவர நீ நினைப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிட துணிந்து நிற்க வேண்டும் அல்லவா? நடந்து முடிந்ததையெல்லாம் இனிமேலும் எண்ணி கலங்காதே. இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ விரும்பியதையெல்லாம் விரும்பியபடியே உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பையிலிருந்து தவற மாட்டேன். உன் பிரத்யங்கரா ஒருபோதும் தான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். நீ எதை நினைக்கிறாயோ, எதை சாதிக்க துடிக்கிறாயோ அதுவாக வேண்டும். அதுவாக நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நாம் இருந்த இடத்திலிருந்து நம் வெற்றியை பெற்று மற்றவர்களுக்கு முன்னிலையில் நாம் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் இதற்காக நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கான, நீ வெற்றியை பெற வேண்டும் என்று உன்னை தூண்டுவதற்கான முதலாவது படி என்பதனை மறந்து விடாது. எந்த நிலையிலும் எதையும் தொலைக்காது, எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழக்காது. நீ விரும்பியதை விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய நேரம் இது. இந்த தருணத்தை நீ தொலைத்தால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் இவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிக்க துடிக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்த முன் வந்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தியும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தியும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லை கடந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை என்று உனக்கு எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா தர காத்து கொண்டிருக்கின்றேன். நீ இருக்கின்ற இடத்தில்தான் உனக்கான மகிழ்ச்சி இருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்களினால் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் தான் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய நேரம். இனி நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கு கிடைப்பதை நீ உறுதிப்படுத்தி இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கி நீ நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்பதுதான் உண்மை. எதற்கும் கலங்காதே. என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். இனி இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்வழிப்படுத்தும். நல்ல மாற்றத்தை உனக்கு இந்த பிரத்யங்கரா என் மூலமாக கொடுக்கும். நம்பிய பிள்ளையின் வாழ்க்கையில் எந்நாளும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும்.